அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அப்டேட் இன்னும் முடிவு பெறல. நம்ம அந்த அப்டேட்டை தொடர்ந்துட்டு தான் இருக்கோம். பட் வார் அப்டேட் அப்படின்னு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தாலுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த பேச்சுவார்த்தையை வேறு விதமாக கொண்டு போகிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஊர்லேயே பேச்சுவார்த்தைக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்க, ரெண்டு தரப்புலையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அமெரிக்கானுடைய அந்த ஸ்டைலெலாம் பார்த்தோம் அப்படின்னா, வரலன்னா திருப்பி மூஞ்சி முகரெல்லாம் பேத்துடுவேன், அடிச்சிருவேன். ஏற்கனவே அடித்தது பத்தலையா, எல்லாத்தையும் அடிச்சிருவோம், இன்னும் மீதி இருக்கிறத அடிச்சிருவோம். வந்து நீ சைன் பண்ணுற உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, வந்து சைன் போட்டு தான் ஆகணும்னா இப்போ அவங்க வருவாங்களா, இல்லை மறுபடியும் உங்களை பிறந்தாதான் வேலைக்கு ஆகணும்னு அவங்க நினைப்பாங்களா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். நான் ஏன் இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறேன் அப்படின்னா, மறுபடியும் இன்றைக்கி அமெரிக்கானுடைய பீட்டர் எக்ஸத் அவர்களும், வார் டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் பீட்டர் எக்ஸத் அவர்களும் அவங்களுடைய ஜென்ரலும் இன்றைக்கி வந்து இறுதியாக ஒரு எச்சரிக்கை, ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் எஃபிக் பியூரின்னு சொல்லிட்டு. அதில் இன்றைக்கி அவங்க பேசுகிற டைலாக்லாம் பார்த்தா, எந்த நாடாக இருந்தாலுமே வாங்க இதுக்கப்புறம் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம், அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருப்பேன். நீங்கள் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வார் நாங்கள் தயாராகிட்டோம், அவ்வளோதான், இன்னும் 2 நாளில் சைன் பண்ணலன்னா நாங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோன்ற மாதிரிலாம் மிரட்டல் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள், சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, அமெரிக்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க நண்பர்களே, வாங்க வாக்காளர் பெருமக்களே, நம்ம இறுதி நாட்கள் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட எப்போ எலெக்ஷனுக்கான இறுதி நாட்கள் நெருங்கிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தத்துவமே என்ன தெரியுமா? உலகத்தை யாருனாலும் நம்பலாம், அமெரிக்காவை மட்டும் நம்பவே கூடாது. ஆனால் சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும், ஏப்பா இப்படி தான் சொல்கிற நீ, ஆனால் அவங்க செய்தி தொடர்பாளரவே நீ மாறிடுறியே, அடிக்கடி அவங்க செய்தியை நீ தூக்கிட்டு வரையே, அவங்கள முழுமையாக நீங்கள் நம்புறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் நம்பலாம் இல்லை, அவங்க செய்தியை சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. சில பேர் அவங்க செய்தியை சொல்கிறதுனால என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஏதோ அவங்களோட செய்தி தொடர்பாளராகவே நினச்சிக்கிறீங்க நீங்கள். சரி, ஓகே. காலையில் உங்ககிட்ட ஒரு சார்ட் ஒன்று காட்டியிருந்தேன். அமெரிக்கா எவ்வளோ கிளவராக பாருங்கள், 1996 தனது வியாபார யுக்தியை எங்கெங்கே என்ன பண்ணால் தனது வியாபாரத்தை பெருக்க முடியுமோ கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு சந்தேகம், இந்த ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா பயங்கரமான லாஸு, ஈரான் வந்து பாடம் கற்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து நினச்சிருக்கலாம். ஆனால் அதை விட அவங்க மறைமுகமாக எந்த அளவுக்கு தனது வியாபாரத்தை பெருக்கி இருக்கிறாங்க அப்படின்றத இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் நம்ம. இதை நான் சொல்ல பாஸ். இப்போ போப் பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறார்ல, 14ஆம் போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏற்கனவே அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் கொஞ்சம் வார்த்தை மோதல்கள் அதிகமாகிடுச்சு. அவர் ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் என்ன தப்பு, இப்போ உங்ககிட்டலாம் இருக்குது அவர்கிட்ட இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் சொல்ல. இல்லை, யாரை பார்த்து சொல்கிற, அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது ஒன்று தான், தீவிரவாதிகிட்ட இருக்கிறது ஒன்று தான், நீ ஒரு போப் பிரான்சிஸ் வந்துட்டு இது மாதிரிலாம் சொல்லலாமா, ஆச்சா போச்சா ஓச்சா அப்படிலாம் பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. சரி, இதை 2 பேர்த்துக்கு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் விளையிடுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி சொன்னார் பாரு ஒரு கருத்து. இப்போ ஜெஸ்னோட வர்றதுக்கு முன்பு, மக்களுடைய வளங்களை திருடுபவர்கள் அந்த லாபத்தை மீண்டும் ஆயுதங்களில் முதலீடு செய்கிறார்கள். இது ஒரு முடிவில்லாத அழிவு சுழற்சியை உருவாக்குகிறது. ஒன்றை அளிக்க 1 நிமிடம் போதும், ஆனால் அதை மீண்டும் உருவாக்க ஒரு வாழ்நாள் பத்தாது என்பதை தெரியாதது போல் கொடுங்கோலர்கள் நடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாஸ், அமெரிக்காவை நேரடியாக போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தை தொடங்கி மக்களை கொன்று குவிச்சு மக்களுடைய வளங்களை திருடி ஆயுதங்களை வியாபாரம் பண்ணுறது தானே உங்கள் தொழில் அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து கேட்டுட்டாரு. ஏற்கனவே முன்னாடி இருந்த போப் பிரான்சிஸ் அவர்களே கொஞ்ச நாளைக்கு பதவி மாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணி ஏகப்பட்ட ட்ரபிள் கொடுத்தாங்க. இப்போ தலைவர் வந்து அமெரிக்காவை எதிர்த்து பேசிட்டாரு. அது எதிர்த்து பேசுறது கூட பிரச்சனை இல்லை, இது மாதிரி மக்களோட வளங்களை திருடி ஆயுத வியாபாரம் பண்ணுறீங்களே, நீங்களாம் மனிதர்களா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஏற்கனவே போப் என்ன பண்ணிட்டாரு, இந்த ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் போயிட்டு குறைக்கின்ற நாய்கள் நீங்கள் அப்படின்ட்டாரு. நேட்டோ நாடுகளை பார்த்து அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்தா 2 போட தான் செய்வாங்க வாய் மேலே,
அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த போப் பிரான்சிஸை பதவி விலகணும்னு சொன்னார் நேட்டோ நாடுகளை பார்த்து. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நேட்டோ நாடுகளை பார்த்தே நாயின்னு சொன்னதுக்கு அந்த போடு போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு பதவி விலகணும் ஃபண்டே கொடுக்குறது நிறுத்திவிட்டாங்க. இப்போ இவர் வேறு என்ன சொல்லிட்டாங்க, திரும்பி நான் 4வது தடவை சொல்கிறேன், மக்களுடைய வளங்களை திருடி ஆயுத வியாபாரம் பண்ணுறதுல ஒரு பொழப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறார். ரைட்டு, இதுக்கப்புறம் ஆட்டம் வந்து சூடு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நான் இன்னொரு வகையில் நான் பார்க்குறேன். நான் இப்போ ரஷ்யானுடைய ஆயிலுமே ஆல்மோஸ்ட் இப்போ தடை விதிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு சொல்லிட்டாங்க, சீனாவுக்கும் வார்னிங் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வாங்குறோமா இல்லையான்ட்டு அது செகண்டரி கேஸ். எப்போ முடிச்சிட்டாங்களா? ஈரானுடைய ஆயிலும் டோட்டலாக வாங்கக்கூடாது, 2வது கண்டிஷனாக. 3வது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 4-5 கப்பல் தான் வருதா, அதுவும் போச்சா. வெனிசுலானுடைய ஆயிலுமே இப்போ முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அமெரிக்கா நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கணும். அமெரிக்கா பார்த்து கை காட்ட நிறுவனங்களை தான் ஒப்பந்தம் ஒன்று, மீது யாரும் கொடுக்கக்கூடாது. அந்த அமெரிக்காவுடைய நேரடி கட்டுப்பாட்டில். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வெனிசுலா கிட்ட வாங்கினாலுமே நம்ம நேரடியாக வெனிசுலாவுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டோம், அமெரிக்காவுக்கு தான் கொடுப்போம். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, வெனிசுலா போயிட்டு ஐயா நாங்கள் 2 கட்டடம் கட்டணும், ஐயா 2 நாங்கள் குடியிருப்பு கட்டணும், ஐயா நாங்கள் சாக்கடையை தூர்வாரணும், ஐயா எங்கள் ஏரியாவில் ரோடு போடணும் அப்படின்னு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்தாங்கன்னா, அந்த மனுவை பார்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் வளர்த்துறக்கூடிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க வெனிசுலாவுக்கு. அப்படி தான் இப்போது நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அப்போ அதுவுமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சா. அப்போ ஐரோப்பாவுக்கும் ஜப்பானுக்குள்ளே என்னென்னா ஆல்மோஸ்ட் இப்போ நெகட்டிவ் கண்டிஷன் வந்துடுச்சு. எனர்ஜி கிரைசிஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜெட் ஃபியூலுக்கான ஷார்ட்டேஜ் வந்து அடுத்த ஒரு 6 வாரத்துக்கு தான் இருக்குமா, அதுக்கு மேலே கிடையாதுன்ட்டாங்க. எல்லா விமானத்தையும் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டாங்க ஐரோப்பாவுக்குள்ளார. குளோபல் லெவலில் ஆயில் வந்து பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் வந்துருச்சா. அது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி 2 எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் உற்பத்தி நிலைகளே அதுதான். அந்த இடத்துல தான் அவங்க ரிஃபைனரி உற்பத்தியை பண்ணுறாங்க. அந்த இடத்துல அது எப்படி பத்துச்சுன்னே தெரியல. ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கர பேரிடி. அவங்களோட மொத்த உற்பத்தி நிலையில் 40% பக்கம் காலின்றாங்க. இன்றைக்கி அணைக்க முடியலையா. இப்போ இன்றைக்கி காலையில் கூட அந்த வீடியோ பதிவு பாருங்கள். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு டாப் 10, ரஷ்யா உற்பத்தியில் இருக்கக்கூடிய டாப் 10 எண்ணெய் கிணறுகள் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இன்னையோடு சேர்த்தனீங்கன்னா யார், உக்ரைன் ஒன்று கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்யா ஏற்றுமதி செய்கிறதே அவங்க நாட்டோட உற்பத்திக்கு தான்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுவுமே டவுட்டுன்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது பாஸ்? இல்லை எனக்கு வெளிப்படையாக ஒன்று சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன தோணுது? உலகம் எல்லாம் எதை நோக்கி செல்கிறது? அமெரிக்கா என்ற ஒற்றை நாடை நம்பி செல்ல வைக்கிறது, அதுக்கான திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள் பாஸ், எத்தனை பேர் நீங்கள் அமெரிக்காவுக்கு லாஸு, அமெரிக்கா நிறைய இழந்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தியா? அதுதான் நான் இது மாதிரி நான் சொன்னேன்னா என்ன நினச்சிக்கிறாங்க, ஓஹோ இவன் அமெரிக்கா ஆளு அப்படின்னு நினச்சிக்கிறேன். பாஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன போய் தயக்கம் இல்லை சொல்லுங்கள். இனி அவங்கள மட்டுமே நம்பி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து பொருளாதார தடை அது இதுன்னு போடுறாங்க. நான் ஏன் இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறேன், ஏன் இந்த ரெட் சட்டை சிவப்பு கலர் சட்டையை போட்டு, அதை நான் மறந்துட்டேன். நான் முதல்ல ஏன் இந்த சிவப்பு கலர் சட்டையை போட்டு வந்திருக்கேன்னா, அமெரிக்கா பேசுகிற பேச்சை பார்த்தா இந்நேரம் ஈரான் வந்து மானஸ்தர் மாதிரி சிவப்பு கொடியை ஏற்றிருக்கணுங்க, ஜெம்காரா மாஸ்கில் ஏற்றிருக்கணும். அது ஏற்றுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா இன்னொன்று மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க. சீக்கிரமாக அந்த போர் நிறுத்தம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ ஈரானுடைய ஆயில் வெளியே வந்துடும், அப்புறம் அரபு நாடுகளுடைய ஆயில் வெளியே வந்துடும், அப்போ நம்ம சரியாக வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களுடைய மனசுக்குள்ளே இதை சீக்கிரமாக இந்த யுத்தம் முடிவுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர பாஸ், எப்படி பாஸ் நீங்கள் ஒரு நாட்டாமையாக நடுவில் நிற்கிறீங்க பாஸ், பேச்சுவார்த்தைக்கு உட்காரீங்க நீங்கள். இப்போ 2 பேருமே மாறி மூஞ்சி உடைச்சிருவேன், முகரையை உடைச்சிருவேன், இந்த பக்கம் அடிச்சுன்னா பிரிச்சுட்டு போயிடுவேன், எங்கள் அடி ஏற்கனவே நீ பார்த்தியா இல்லையான்னு பேசிட்டே இருந்தாங்கன்னா இது வந்து அமெரிக்கான வரியா வருமா? கொஞ்சம் சரி வாங்க, ஏதோ நடந்து போச்சு, வாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து நின்றாங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு பீட்டர் எக்ஸத் அவர்களும் அந்த வார் டிபார்ட்மெண்ட்டுடைய ஜெனரல் ஒருத்தர் இருக்கிறார், அவருமே கொடுத்த பேட்டியில் ஈரான் இந்த நெகோசியேஷனில் நாங்கள் சொல்கிறபடி கேட்டாங்கன்னா, ரொம்ப முக்கியம், நாங்கள் சொல்கிறபடி கேட்டாங்கன்னா கோல்டன் பிரிட்ஜ் அவங்களுக்கு அப்படியே தங்கத்திலே பாலத்தை அமைச்சு கொடுத்துருவோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை, ஒரு 8000 ரூபாய் டோக்கனோ ஒரு 10,000 ரூபாய் டோக்கன் மாதிரி கொடுத்துருவோம், அங்கே என்னன்னாலும் வாங்கிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அந்த அளவுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம்.
ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு உதவி பண்ணுறோம். சரி, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு, சரி மன்னிச்சிருங்க. அப்புறம் நாங்கள் இந்த ஏற்கனவே நடத்திய அந்த தாக்குதல் இருக்குல்ல, ஐயோ என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா இப்போ எலெக்ஷன் சமயத்தில் எல்லாம் பார்க்குறோம்ல பாஸ். அதுவும் இல்லாமல் இப்போ விட்டமின் டி வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குதுங்க. இப்போ வாக்காளர் உரிமை தொகை உங்களுக்கு வந்து சேருங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் உங்கள் உரிமை தொகை எவ்வளோ எந்தெந்த கட்சி கொடுக்குறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கமெண்டில் நாளையிலிருந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. விட்டமின் பி எல்லா லெவல்லேருந்து வருது, எல்லா லெவல்லேருந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதற்காக தான் அந்த வழியில் நின்று செக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா பேருக்கு செக் பண்ணுறது, வரவங்க போகிறவங்க நிறுத்திட்டு இருக்காங்கல்ல, அது டோக்கனை கூட பிடிக்க முடியல அப்படின்னு நினச்சேன் நான். சரி, நான் என்ன விஷயத்துக்கு வரலாம், அது வேண்டாம். நம்ம வெட்டி நாயும் வேஸ்ட்டு நம்மளுக்கு. உண்மையாக ஒரு உருப்படியான நியாயத்தை பேசலாம் நம்ம. இப்போ பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எங்களுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை ஈரான் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களை வாட்ச் பண்ணிட்டுருக்குறோம், ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆயுதங்கள் எங்கே எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட மிலிட்ரி கிடையாது, உங்கள்கிட்ட இராணுவம் கிடையாது, உங்கள்கிட்ட நேவல் கிடையாது, உங்கள்கிட்ட விமானங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏற்கனவே முடிச்சிட்டோம். மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா, என் பேச்சை நீங்கள் கேட்கலன்னா, முன்ன அடித்ததை விட இன்னும் 2 பெண்டிங் இருக்குது, அடித்து பிரித்து மேய்ச்சிட்டு போயிட்டே இருந்துருவேன். வந்து சைன் பண்ணுறீங்களா இல்லை அடிக்கட்டுமா சொல்லுங்கன்றாங்க. இந்த நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆளை அனுப்பிட்டீங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு. இந்த ஆசிப் முனீர் வேறு கிளம்பி போயிட்டார். இப்போ கிளம்பி போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இப்போ இந்த டைலாக் தேவையா? ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முழுமையாக எங்கள் கட்டுப்பாடு தான். அவங்கக்கிட்ட 0 நேவல் பேஸ் இருக்குது. அவங்களால ஒன்று கூட எதுவுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அதையும் மீறி வந்தாங்கன்னா அடிச்சிடும்ன்றாங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா அவங்ககிட்ட நேவல் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவங்களால எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு நீங்கள் கேட்குறீங்களே. நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் ஏன் நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அந்த வரைபடத்தில் பாருங்களேன், இந்த ஏன் இவ்வளோ தள்ளி நிற்கிறீங்க? போக வேண்டியதானே, அவங்களுடைய துறைமுகத்துக்கு பக்கத்தில் போய் நிறுத்த வேண்டியதானே. அவங்கக்கிட்ட எல்லாமே இழந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்கள, போங்க போய் நிறுத்துங்க. யார் வேணானது? அந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கப்பல் இருக்குல்ல, போர்க்கப்பல், அதை நீங்கள் அவதிக்கல் வழியாக கொண்டு வராமல் என்னைக்கு நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்களோ அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. பேச்சுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் பேசிக்கானா, இன்னைக்கு பீட்டர் எக்ஸத் அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு, 2 நாளாக ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு, இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடல, மறுபடியும் ஒரு மாதம் இந்த யுத்தத்தை இழுத்து தங்கிட்ட எல்லா நாடுகளும் அந்த ஆயில் டீலை ஏற்படுத்தணுன்றதுக்காக வந்து முயற்சி செய்கிறாங்கன்றது எனக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது. இதுக்கப்புறமும் ஈரான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காந்து அவங்கக்கிட்ட போய் சைன் பண்ணுவாங்க, அவங்க வந்து அமைதிக்கு வருவாங்கன்னு நினச்சாங்கன்னா, அது ஈரான் வந்து யாரை பார்த்து நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஈரானுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர் எனக்கு யாருன்னு தெரியல. அவங்க இப்பயே நான் சொல்கிறேன், இது எப்போனாலும் சொல்லுவேன் நான். நிறைய பேர்த்துக்கு வந்து கமெண்ட்லேயும் போடுறாங்க, அது எப்படி நீங்கள் ஈரான் விட்டு கொடுத்தாதான் இந்த யுத்தம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? அதே தான், ஈரான் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும். இல்லை என்றால் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராது. இன்னைக்கு கூட இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட உத்தரவு கொடுத்துட்டாங்க, தயாராக இருங்கன்னு இருக்காங்க. நாங்கள் அமெரிக்கா தரப்புலையும் சொல்லிட்டாங்க, ஆல்மோஸ்ட் நாங்கள் தயாராகிட்டு இன்னும் 2 நாள் தான் சான்ஸ் இருக்குது. 2 நாளுக்குள்ளே முடிவுக்கு வரலன்னா மறுபடியும் நாங்கள் அடிக்கிற அடியில் கலங்கி போய் நிற்பங்கன்றாங்க. பட் ஈரான் என்ன சொன்னாங்கன்றது உங்ககிட்ட சொல்கிறேன் நான். சைனா வந்து ஆயுதங்கள் கொடுக்கலையாம். ஆனால் அமெரிக்கா கேட்டவொடனே இல்லைப்பா நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களாம். அவங்க பக்கம் இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் வந்து இப்போ நாங்கள் தாக்குதல் நடத்தியதில் பெருளவு காயம்பட்டு கொஞ்சம் சிதைஞ்ச நிலையில தான்ங்கிறார், ஆனால் உயிரோடு தான்ங்கிறார் அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் கடந்த 72 மணி நேரத்தில் 10லேருந்து 20க்கும் மேற்பட்ட கப்பல்களை திருப்பி அனுப்பியிருக்கோம். ஈரானுடைய கப்பல்களை திருப்பி அனுப்பியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க கப்பல் ஒன்று கூட இந்த பக்கம் கடந்து வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஆர்ஜிசியோட பிரிகேடியர் ஜெனரல் ஹட்டாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ஃபஹானில் நாங்கள் அடித்த அடியில் துண்டை காணும் துணியை காணும்னு ஜெட்டியை கூட விட்டுட்டு ஓடினீங்க. நீங்கள் என்ன ஓடினீங்க? உங்கள் ஜெட்டி கூட எங்கள் ஆளுக்கிட்ட தான் இருந்தது, அதை கூட எடுத்து காட்டினாங்க. அந்த அளவுக்கு அடித்தாங்க. எங்கள் பஜித் ஃபோர்ஸஸ், எங்கள் காவல்துறை, லோக்கல் கிராம மக்கள், லோக்கல் மலைவாழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடித்த அடியில் உங்கள் C-30 ஏர்கிராஃப்ட் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இன்னும் எங்களுடைய வீரத்தை பறைசாற்றணுமா, இன்னும் நாங்கள் அடிக்கணுமா அப்படின்னு இந்த தரப்பில். இப்போ காலிஃபப் அவர்கள் மறுபடியும் திருப்பியும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பாகிஸ்தான்கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம், இந்த மாதிரி தான்ப்பா நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்னா நீங்கள் லெபனானில் தாக்கல் நடத்தக்கூடாது
அப்படின்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்றாங்க. பட் லெபனானில் தாக்கல் குறைஞ்ச மாதிரியே தெரியலிங்க. கடந்த 2-3 நாளாக அதிகமாகிடுச்சுங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட அதிகமாகிடுச்சு. அவங்களோட பதிவுகள் பார்க்கும்போதே தெரியுது. இன்றைக்கி கூட மொத்தம் ஒரு 12 இடத்துல தாக்கல் நடத்தினாங்க. 12 இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதில் பார்த்தோம்னா டயர்ஸ் ஈரான் போன்ற பகுதியில் தாக்குதல், அது இல்லாமல் நார்த்து லெபனான் பகுதியில் நிறைய இடங்களை கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் அவுன் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அவுன் அவர்களும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்களும் பேச மறுத்துட்டாங்க. அங்கே பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் ஹெஸ்புல்லா நீங்கள் பெய்ரூட்டை விட்டு மட்டுமாவது வெளியே போங்க, பெய்ரூட்டு தாக்கல் நடத்ததா நாங்கள் குறைக்கலான்னு பார்க்குறோன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வரைபடங்களை பார்த்தாவே தெரியுது தொடர்ந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு முன்னேறுறாங்க. பதிலுக்கு ஹெஸ்புல்லாவும் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 72 ராக்கெட் ஏவுகணைகள் அனுப்பிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மீது. அதில் ஒரு 5-6 சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பதிலுக்கு அடிக்கிறது அவங்க 5-6 சக்ஸஸ் பண்ணாங்கன்னா இவங்க 50-60 அடிக்கிறாங்க. யாரும் இஸ்ரேல் தரப்புலேருந்து 50-60 அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கான தாக்குதல். அதுவும் இந்த சதன் லெபனான் பகுதியில் நிறைய பள்ளிக்கூடங்களில் ஆயுதங்கள் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பள்ளிக்கூடங்களை தகர்க்கிறாங்க, மருத்துவமனைகளையும் தகர்த்துட்டு இருக்காங்க என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். துருக்கி அதனால தான் ஓடி எப்பா அமெரிக்கா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பேச்சுவார்த்தை சொல்லி முடியுங்கப்பா, ஏன்ப்பா அப்படி இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு எரடகன் அவர்களை சொல்கிறாரு. ஆனால் எங்கள் அமெரிக்கா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அது மாதிரி தெரியல. ஹவுதியினுடைய தலைவர் முதல் முறையாக இன்றைக்கி வாயை திறந்திருக்கிறார். இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை மீறி இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்கல் நடத்தப்படுவது அழகல்ல, பேச்சுவார்த்தை மீறுகின்ற செயல். நெகோசியேஷன்ற பேரில் இம்போஸ் பண்ணுறீங்க, அதாவது தனது ஆதிக்கத்தை செலுத்துறீங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல, உங்கள் அதிகாரத்தை ஈரான் மீது செலுத்துறீங்க. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து செலுத்துனீங்கன்னா நாங்கள் செங்கடல் பகுதியை தடுக்க வேண்டியது வரும். இன்னும் ஒரு 2 நாள் பார்க்குறேங்க, தொடர்ந்து வயலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, லெபனான் மீது தாக்கல் நடத்துதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் சைலண்ட்டாக இருக்க மாட்டோம், பேச ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் இருக்கிறவங்க காது வலிச்சா கூட நான்லாம் கண்டுக்க மாட்டோம், பேசிகிட்டே தான் இருப்போம், சைலண்ட்டாக இருக்க மாட்டோன்ற மாதிரி ஹவுதிகள் தரப்பில் சொல்லிட்டாங்க. நாங்கள் பேட் பாய்ஸ் ஆகிடுவோம், குட் பாய்ஸ் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. பேட் பாய்ஸாக இறங்கினாங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருந்துடும். கடலில் தான் நீந்திட்டு இருப்போம், செங்கடலில் தான் நீந்திட்டு இருப்போம், ஒரு கப்பல் கூட அந்த பக்கம் வராது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஹவுதிகள் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகேப்பா ஃபைனல் கண்டிஷன், நாங்கள் ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இவர் ஆசிப் முனீர் அவர்கள் இப்போ கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கிறார். ஆன் த வே போயிட்டு அமெரிக்கா கிட்ட என்ன கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஈரான் தரப்பில் சொல்லனாலும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா என்ன தான் தடை விதிச்சிருந்தாலும் 2 மில்லியன் பேரல் பக்கம், அதாவது 2 மில்லியன் பேரல் பக்கம் கடந்து போயிடுச்சான். இவங்க பெருசாலாம் இவங்களால் தடுக்க முடியல, நிறைய கப்பல்களை வெளியிடுறாங்கன்றாங்க. ஆனால் 14 வெசல்ஸுக்கு மேலே தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி வந்தீங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்திடுவோம், திரும்பி போங்கன்ற மாதிரியான வார்னிங் அந்த இடத்துல தொடர்ந்து பார்க்கவே முடியுது. 2014 சிரியாவுக்குள்ளார அல்டனஃப், இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா வட்டம் போட்டிருக்கல அந்த வரைபடத்தில், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி பேஸ் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த மிலிட்ரி பேஸை இன்றைக்கி கடைசியாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப இந்த வரைபடத்தை பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பச்சை கலர் பாதி தான் இருந்தது, அந்த நதி நீருக்கு இந்த பக்கம் தான் இருந்தது, டைர் ஜோருக்கு இந்த பக்கம் தான் இருந்தது. ஜுலானி அரசாங்கத்தோட திறமையால் இந்த ஒட்டுமொத்த சிரியாவும் ஒருங்கிணைந்த சிரியாவாக மாற்றியிருக்காங்க. இன்னும் அந்த குர்தீஸ் மக்கள் மட்டும் கொஞ்சம் அந்த பகுதியில் இருக்காங்க, மீது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த நாட்டை பார்த்துக்குறோம் தலைவா, நீங்கள் வெளியேறுங்கன்னதுக்கப்புறம் வெளியேறாங்க. 2014 அப்புறம் பெரிய அளவுக்கு அதை வெளியேறாங்க, அந்த அமெரிக்கானுடைய பெரிய இராணுவ தளத்தை. பட் வெளியேறதுக்கு முன்னே ஒரு சில விஷயத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் போகிறாங்க. ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸா நான் எக் ஃப்ரைட் ரைஸான்னு கேட்டுறாதீங்க. ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கத்தியின்றி ரத்தமின்றி பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் தீர்வு காணணும் விரும்புகிறோம். நாங்கள் சர்வதேச கடல் பகுதியை தடுக்கிறது தவறுன்றாங்க. சரி ரைட்டு, எப்படி நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவீங்க எனக்கு அதை சொல்லுங்கள். நீங்கள் ஜெர்மனி, அப்புறம் பாட்டியும் பேரனும், அப்புறம் யூகேவுடைய கிறிஸ்டார்மர், இந்த மூன்று நபர்களை ஒரு பதில் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு போதும். இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள்கிட்டையும் பேசியிருக்கிறாரு மேக்ரான் அவர்கள். பேசிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எப்படி அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது நான் இங்கேயும் பேசணும்னு சொல்கிறாரு மேக்ரான் அவர்கள். என்ன தீர்வு கிடைக்க போகுது? எப்படி நீங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி அந்த ஏரியாவில் இந்த பக்கம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? அங்கே ஈரான்
அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருந்தால் தான் முடியும்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மூன்றாம் தர நாடுகளால் பெருசாக ரோல் பண்ண முடியாது அந்த இடத்துல. இருந்தாலும் தொடர்ந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம ஐரோப்பா செய்திகளை பார்த்துட்டு முடிச்சிடலாம். போலந்து வந்து சீக்கிரமாக தீர்மானத்தை கொண்டு வாங்க. இப்போ ஓர்பன் அவர்களால் தோத்துட்டார் இல்லையா, அதனால் 90 பில்லியன் உக்ரைனுக்கான லோனை வந்து ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துடலாம், ஏன் இன்னும் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜெலன்ஸ்கிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விருதை வழங்கி கௌரவிக்கிறாங்க நெதர்லாண்டு. மிகப்பெரிய உலகளாவிய அளவில் விருடம். ஏன்னா அவர் தொடர்ந்து உக்ரைனுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால இந்த அவார்டு. அது இல்லாமல் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளுக்கும் ஒரு காப்பகராக, ஒரு ரட்சகராக சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறனால அந்த ஒரு விருதை வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த வரைபடத்தை பாருங்கள். 2-3 இடத்துல உக்ரைன் கொடைஞ்சி உள்ளே போயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியாக மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீப கால முன்னேற்றங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு நாங்கள் அட்வான்ஸாக போயிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டோல்டன்பர்க் மார்க் ரூட்டே, இன்னும் பழைய தலைவர் ஞாபகம் வருது. ஏன்னா நேட்டோனுடைய முன்னாள் தலைவர் வந்து ஸ்டோல்டன்பர்க் இருந்தார், இப்போ மார்க் ரூட்டே என்ன சொல்கிறாருன்னா, புடின் தனது தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னா பிரச்சனையே இல்லைங்க, அவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. அவர் பேரங்காலத்தில் வந்தால் கூட ஜெயிக்க முடியாது. இன்னும் ஏன் அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் வயசான காலத்துலன்னு எனக்கு தெரியல, கம்முன்னு ஒத்துட்டு போயிடலாம், ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக சீனாவுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்க மக்களுக்கு. மக்களே இவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவுக்கு போயிடாதீங்க, ஏகப்பட்ட சித்து வேலை பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் தவறாக ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் உருவாக்கி கைது பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க, மிஸ்லீடு பண்ணுறாங்க. அதனால் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு போகாதீங்க டூரு, நீங்கள் வேறு பக்கம் கூட போங்க, முடிஞ்சால் நீங்கள் இந்தியாவுக்கு கூட போங்க, போயிட்டு அங்கே ரவிக்குமார் சோமன் ஒருத்தர் பார், அவர் கூட பார்த்துட்டு கூட வாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சீனா தரப்பில். அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு யாரும் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு தகவலோட முடிக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து மிக பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ். நாடாக போயிட்டு கடன் கேட்க போயிருந்தாங்க இல்லையா எங்கள் பாகிஸ்தான், சவுதி அரேபியா 3 பில்லியன் பக்கம் தான் கொடுக்குறேன்னாங்க. 2 பில்லியன் அவங்களுடைய பேங்க்கில் வரவு வச்சுருந்தாங்க. ஃபைனலாக 8 பில்லியன் கொடுக்குறாங்களாம், வட்டி இல்லா கடனை கொடுக்குறாங்களாம். போப்பா பொழைச்சி போப்பா சந்தோஷமாக இருப்பான்னு இருக்காங்க. அடுத்து கத்தாரில் போய் இறங்குறாங்க. கத்தார் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, இவ்வளோ கடினமான காலகட்டத்திலையும் தனது நட்புக்காக, தனது பங்காளிகளுக்காக, தனது சொந்த பந்தங்களுக்காக 8 பில்லியன் நாங்கள் லோனு கொடுக்குறோன்ற மாதிரி அங்கே சவுதி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.